தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதுலேருந்து இப்போ வெளியே இருந்து வராங்கன்னா அவங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குது. மென்மேலும் 1 லட்சம் பேர் தொண்டர்கள் மென்மேலும் கூடுவாங்களா? இருக்கலாம், நிச்சயமாக கூடலாம். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. 5ஆம் தேதி நீங்கள் வந்து லைவ் எடுக்க போகிறீங்க. இப்போ டிவியில் ஒளிபரப்புனீங்கன்னா அதில் தெரியும், மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிய முடியும் 1 லட்சம் பேர் வராங்களா, அதுக்கு மேலே வராங்களான்னு. நம்மளுடைய 1 லட்சத்துக்கு குறையாது. 5ஆம் தேதி பேரணிக்கு சுவரொட்டியில் சில இடங்களில் வரைந்துட்டு இருக்காங்க, தடுத்து நிறுத்துறாங்க காவல்துறை, வழக்கு பதிவு பண்றாங்க. உங்களுடைய அந்த வளர்ச்சியை அது திருச்சியில் ஒன்று செஞ்சுருக்காங்க, அது ஹைவேஸில் பண்ணியிருக்காங்க. அது வந்து பர்மிஷன் இல்லாமல் ஹைவேஸில் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அது ஒன்றும் பெருசாக அதோடு நிறுத்திட்டாங்க. கட்சியை காப்பாற்றுவதற்கு வந்து நடவடிக்கை இறங்கியிருக்கிறேன்னு சொல்லிங்க, எந்த மாதிரியான நடவடிக்கை? கட்சியை காப்பாற்றுறதுனா வேறு அது என்ன நடவடிக்கை? ஆக்சிஜனை கொடுத்துட்ருக்காங்க கட்சிக்கு. அதனால் கட்சியை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இறக்கிறோம். அவங்க சேர்த்துக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி தான் நாங்கள் இதெல்லாம் முடிவெடுப்போம். இல்லை, அவங்க கட்சியில் சேர்த்து கொண்டால் நீங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக தான் இருக்கோம். அதுதானே சொல்லிகிட்டே தானே இருக்கோம். அவர் கட்சியில் இணைக்க மாட்டேன்றது தானே சொல்கிறோம். நாங்கள் கட்சியில் இணைய தயாராக இருக்கிறோம். அவர்கள் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேரணிக்கு அப்புறம் என்னன்றது எங்கள் முக்கியஸ்தரெல்லாம் கூப்பிட்டு முடிவெடுப்போம். அதான் தெரியாது எனக்கு. அங்கே வந்து 62 மாவட்ட செயலாளர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து தலைவராகிறாங்க. பொதுக்குழுவையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பொதுக்குழு மட்டும் திமுக இல்லைங்க. பொதுக்குழு வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், பொருளாளர் தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் திமுக கிடையாது. 1500 பேர் தான் திமுகவா? சொல்லுங்க. தொண்டர்கள்லாம் என் பக்கம் தான் இருக்காங்க. 5ஆம் தேதிக்கு பிறகு மேலும் நிறைய பேர் வருவாங்க. என்னங்க? அதான் தெரியலன்னு சொல்லிட்டோம். அவர் கேட்டார், அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கறது. பையனை இப்போ நேற்று பதில் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை கிடையாது, எனக்கும் அந்த ஆசை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சார், தங்கத்தமிழ் செல்வன் நேற்று ஏர்போர்ட்டில் பேசும்போது அண்ணன் தம்பி 2 பேரும் பேசி முடிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கலங்க, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியல. கட்சியில் சேர்த்தாச்சுன்னா வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? கட்சியில் சேரணும்னு விருப்பப்பட்டால் அப்புறம் தலைவரை ஏற்றுக்கு தானே ஆகணும். ரைட், நல்லது.